ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிபடி. எப்படி இருக்கீங்க எல்லாம்? நம்ம இப்போ புக்கிட் பின்டாங் கிராசிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸுக்கு வந்திருக்கோங்க. நியூயார்க் டைம் ஸ்கொயர், டோக்கியோ இருக்கல ஒரு ஸ்கொயர், அந்த மாதிரி இடம், அதுக்கு ஈக்குவலான இடம்னு வச்சிங்களேன். டோக்கியோவில் போனீங்கன்னா ஷிபுயா கிராசிங்னு இருக்கும். 4 ரோட்லேருந்து நடுவில் கிராஸ் பண்ணி போகணும். அதே ஃபார்முலாவை இங்கே வச்சுருக்காங்க. இங்கே அங்கே போக முடியாதவங்க இங்கே பார்த்துக்கலாம். அதை நல்ல ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸ். மேக்டொனால்ட்ஸ் கடை இங்கே இருக்குது. இது எப்படின்னா 4 ரோட்லேயும் வர டிராஃபிக்கை ஒரு டைம் அப்படியே நிறுத்திடுவாங்க. அப்போ 4 ரோட்லேயும் கிராஸ் பண்ணி போகலாம், கிராஸாக போகலாம், ஜீப்ரா கிராஸ் அந்த டைப்பில் போகலாம். அதனால தான் இந்த இடம் பேர் புக்கிட் பின்டாங் கிராசிங். சிக்னல் ஒன்றும் உழுவில். எல்லா சிக்னலும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே நடந்து போவாங்க 4 பக்கமும் கிராஸ் பண்ணி. பாருங்கள், போட்டாங்க. எல்லா சிக்னலும் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நடக்கிறவங்க மட்டும் கிராசிங்கில் போவாங்க. பாருங்கள், எக்ஸ் கிராசிங், ஸ்ட்ரைட் கிராசிங், 5-6 இடத்துல கிராஸ் பண்ணுறாங்க ஒட்டுக்கா ஒரே டைமில். அதுதான் இங்கே என்ன க்ரௌடு கம்மி கொஞ்சம். டோக்கியோ ஷிபுயா கிராசிங்கில் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும், நடக்கிறதுக்கே இடம் இருக்காது. இங்கே அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கு. அவ்வளோதான், சிக்னல் போட்டாங்க, எல்லா வண்டியும் கிராஸ் ஆகுது. சேம் நியூயார்க் டைம் ஸ்கொயர் மாதிரி. இடத்துல மோனோ ரயிலும் போகுது பாருங்க. நல்லா இருக்கு இடம், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இந்த பக்கம் தான். சிச்சுவான் ரசா, ரசா கடையா? எங்கே பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு 7-Eleven. நம்பூர் சிக்கிங் மாதிரி இருக்கு. சிக்கிங் இங்கே ஒரு ஹோட்டல். நம்பூரில் தான் சிக்கிங் ஃபேமஸ்ஸு. இந்த இடம் ஜலான் அலோருங்க. இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க. இது பார்த்தீங்களா, கலராக இருக்குது மீட் ஐட்டம்ஸ்லாம். என்னென்னமோ இருக்குங்க. எல்லாம் சைனீஸ் ஸ்டைல் தான். ஆனால் ஃபுல்லாக அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா சைனீஸ், வியட்நாமீஸ், தாய் ஸ்டைல் தான் இருக்குது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா பனானா பஜ்ஜிங்க எல்லாம். வேறு என்னென்னமோ காரம், ஃப்ரூட்ஸ்லேயே காரமாக பண்ணுறாங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்தது, ஃப்ரூட் ஸ்டாலு, ஜூஸ், ஸ்மூத்தி, இந்த மாதிரி தான் கலராக இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்குமா அந்த பழம்? இது ராம்டான், மங்குஸ்தான், ராம்டான். அதே டைப்பான ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஜாப்பனீஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. இது கடலைக்கொட்டை எவ்வளோ பெருசு இருக்குது சைஸு. நல்லா ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. மாங்காய் நல்லா காரம் போட்டு வச்சுருக்காங்க. திராட்சை பழம் எவ்வளோ பெருசு இருக்குது சைஸ். பாருங்க, அழகாக இருக்குது இந்த பழம். பொமோகிரானேட் ஜூஸ், ஒரு ஜூஸ் பாட்டில் 250 ml பாட்டில் 15 ரிங்கிட். கிட்டத்தட்ட 270 ரூபா வருதுங்க ஒரு பாட்டில். 250 ml பாட்டில்.
ரம்டான் பாருங்கள், எவ்வளோ பெரிய ரம்டான். ரம்டான் எவ்வளோ பெருசு இருக்குது சைஸு. 13 ரிங்கிட் 1 kg. மேங்கோ ஹவுஸ். அடேங்கப்பா, மாம்பழம் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. ஒன்று 2 to 3 கிலோ வரும் உங்களுக்கு ஒரு பழம். பக்கத்துலேயே அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பிளேட் வந்து 10 ரிங்கிட்ஸ், அதாவது 180 ரூபா நம்ம பணத்துக்கு. கிரில்டு டம்ப்ளிங்ஸ் பணியாரம் டைப்பில் இருக்குது, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி. ஒரு பிளேட் வந்து 10 ரிங்கிட், அதாவது 180 ரூபா. கோகோனட் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கோகோனட் 6 ரிங்கிட் அப்படின்னா 110 ரூபா வருது ஒரு கோகோனட். கலர் கலராக இருக்குல்ல. கத்திரிக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி தராங்க. எத்தனை விதமான ஐட்டம் கொதிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் நான்வெஜ் போல பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சாக்லேட் ஃபவுண்டன் கலர் கலராக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா, லாப்ஸ்டர் எவ்வளோ பெருசு இருக்குது. எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது லாப்ஸ்டர். 3 பீஸ் லாப்ஸ்டர் 120 ரிங்கிட்ஸ் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேலே வருதா. ப்ரான்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது. எப்படி ஃப்ரை பண்ணுறாங்க பாருங்க. ஃபேன் போட்டுக்கிறேன். கீழே என்ன போல் தான், ஷார்ட் போல். காற்று வர்றதுக்கு ஃபேனை போட்டுக்கிட்டாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி போடுறாங்க. எடுத்துக்கிட்டு ஆக்டோபஸ் போல இருக்குது. ஆக்டோபஸ் போல இருக்குது. KFC ஸ்டைல் சிக்கன் ஸ்கின்னை சாப்பிட்றாங்க இங்கெல்லாம். அது தனித்தனியாக எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அது பாவக்காய் மாதிரி இருக்குது. இது எல்லாம் ஸ்கின். இதெல்லாம் KFC ஸ்டைல். பொமோகிரானட் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது. மாதுளை பழம் ஜூஸ் போட்டு தராங்க. ஃப்ரெஷ்லி ஃப்ரெஷ் பொமோகிரானட் ஜூஸ் 20 ரிங்கிட், 360 ரூபா ஒரு பாட்டில். ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு கப் ஃப்ரூட்ஸ் 5 ரிங்கிட், 90 ரூபா ஒரு கப். எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ரேட் தான். புதுசாக இருக்குது கோகோனட் மில்க் ஷேக். கோகோனட்லேயே மில்க் ஷேக் கொடுக்குறாங்க. சரவண பவன் இப்போ எங்கே இருக்குங்களா, நம்ம ஊர் சரவண பவன். நம்ம ஊர் சரவண பவன் ஹோட்டலில் தான் டிஃபன் சாப்பிட வந்திருப்போம் நைட்டு. நம்ம ஊர் சரவண பவனுங்க. மெனு பாருங்கள். இட்லி வந்துருச்சுங்க. ஒரு பிளேட் இட்லி சாப்பிட்லாம். மசால் தோசையும் வந்துருச்சு. இவ்வளோ பெருசு இருக்குது, எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரியல. ஓகே, 2 நாள் கழித்து நம்ம ஊர் இட்லி தோசை, மசால் தோசை ஏ கிளாஸாக இருக்குங்க. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, அதை விட நல்லா இருக்குது. என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நைட் 8 ஆகுதுங்க. இந்நேரத்தில் கூட மினி டிஃபன் இருக்கான். பில் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நல்லா இருக்குங்க டேஸ்ட். நம்ம ஊர் டேஸ்ட் அப்படியே இருக்குது. நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாமே கிடைக்குது இங்கேயும். காரம் எல்லாம் இருக்கு. வெளியே வந்தாவே ஒரே வைபாக இருக்குங்க.
நல்ல பிளேஸ் சரவண பவன். இங்கே ஒரு ஹோட்டல் நேம் பார்த்தீங்களா, ஓஏ பனானா லீஃப். நைட் டைமில் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. அஞ்சப்பர் இந்தியன் ரெஸ்டாரண்ட். தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது.